இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலகத்திலேயே ரிச்சஸ்ட் ஸ்டேட் நியூயார்க், பட்ஜெட்டே $100 பில்லியன். அவரு ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் ஃபார் விமன் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அவர் திராவிட மாடல் எடுத்துக்கிறாரா? சீமான் அவர்களுடைய வாதம் அப்படிங்கிறது தொடர்ந்து இலவசங்கள் கொடுத்து மக்களை கெடுக்காதீங்க, அதற்கு நீங்க வேற ஏதாவது தொழிற்சாலைகளை கட்டி அங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்க. நீங்க முதல்ல எதை பார்க்கணும்னா கன்சம்ஷனை பார்க்கணும். நீங்க முழுமையாக ஃப்ரீயா கொடுத்தாலும் ஒரு ஸ்பெசிபிக் பாப்புலேஷன் எங்களுக்கு இது எல்லாமே வேணாம், எங்களுக்கு பிரீமியமா நான் பணம் கொடுத்துதான் நான் படிப்பேன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். இப்போ நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது, எல்லாருக்குமே 2500 ரூபாய் கொடுக்கலாம், சடனா பணம் இல்ல 1500 ரூபாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நடந்தது ஒரு ஸ்டேட். அது இலவசங்கள். இப்படி இலவசங்கள் கொடுக்கிறது மூலமா மக்களை சோம்பேறி ஆக்குறாங்க. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் தமிழ்நாட்டில் ஹையஸ்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டேலர் என்ற ஒரு நோபல் பிரைஸ் வின்னர் சொல்லியிருக்காரு, யாருமே நீங்க கன்னை வச்சு பண்ண முடியாது, நீங்க ஃப்ரீயா டிரான்ஸ்போர்ட் தரேன், சாப்பாடு தரேன், புக்கு தரேன் அப்படி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க, நீ போய் கொஞ்சம் படிச்சுட்டு வர வேண்டியது தானப்பா அப்படின்றாரு. போய் அவன் படிக்கணும். இதை நட்ஜ் பண்றோம். இதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணி உலகமே அப்ரிஷியேட் பண்ணுது. அமர்த்தை சேன் தமிழ்நாடு மாடல் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு. ஹெக்மன் he is again a Nobel Prize winner. அவர் என்ன சொல்றாருன்னா 14% உங்களுக்கு பெனிஃபிட் வரும் நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா சொல்றாரு. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஹாஸ்டல், January 9 to 12. Click the link below and register. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சமீபத்துல இலவசங்கள் குறித்தான ஒரு விவாதம் எழுந்திருக்கு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் இல்ல ஏதோ ஒரு சமயத்துல இலவசங்கள் கொடுக்கறது பத்தியும் இல்ல இலவசங்களினுடைய அவசியம் பத்தியும் ஒரு வாதம் எழுந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில சமீபத்துல விஜய் அவர்கள் ஒரு மேடையில இலவசங்களுக்கு நான் எதிரானவன் கிடையாது, பட் நீங்க கொடுத்துட்டு அதை சொல்லி காட்டுறீங்க அப்படிங்கிறத தொடர்றாரு. அதன் பிறகு சீமான் அவர்கள் பேசுறாங்க, ஏன் இலவசங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க? சீமான் அவர்களுடைய வாதம் அப்படிங்கிறது தொடர்ந்து இலவசங்கள் கொடுத்து மக்களை கெடுக்காதீங்க, அதற்கு நீங்க வேற ஏதாவது தொழிற்சாலைகளை கட்டி அங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்க அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இப்ப இலவசங்கள் கொடுக்கறது மூலமா மக்களை சோம்பேறித்தனமா வச்சிருக்காங்களா அரசு? மக்களை கெடுக்கிறாங்களா? இலவசம் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ இந்த இலவசம் என்றது சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம். 50,000 ரூபாய் செலவு பண்றாங்க தமிழ். ஓகே, இது எக்கனாமிக்கா ஸ்டடி பண்ணும்போது டார்கெட்டட் சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டது தான், மம்தானி என்றவர் அமெரிக்காவில் உலகத்திலேயே ரிச்சஸ்ட் ஸ்டேட் நியூயார்க்ன்றது உலகத்திலேயே ரிச்சஸ்ட் ஸ்டேட். அவங்களுடைய பட்ஜெட்டே $100 பில்லியன். அவரு ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் ஃபார் விமன் கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஓகே, அவர் திராவிட மாடல் எடுத்துக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஓகே, இதை நகைச்சுவையாக சில பேர் பேசலாம், ஏளனமாக கூட சொல்லலாம். ஆனா இது உலகத்திலேயே அறியப்பட்ட டார்கெட்டட் சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அர்த்தம். இப்போ நிறைய பேர் படிக்காதவங்க ஆர் கொஞ்சம் படித்தவங்க அன்ஸ்கில்டா இருக்கிறவங்களுக்கு இப்போ 50,000 வச்சு நம்ம எந்த ஏஐ ஃபேக்டரி கட்டலாம்? இப்போ நீங்க ஒரு பெர்ப்ளெக்சிட்டி என்ற ஒரு கம்பெனி இருக்கு, அதை ஸ்டார்ட் பண்ண ஒரு யாருன்னா அரவிந்த் ஸ்ரீனிவாசன், ஒரு ஐஐடியில படிச்சவர், அமெரிக்கா போயிட்டு அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணார். அந்த டோட்டல் கம்பெனியில ஒர்க் பண்றவங்க 80 பேர் தான். ஆனா அது கம்பெனியுடைய வேல்யூவேஷன் $50 பில்லியன். ஓகே ஓகே. இப்போ நீங்க 50,000 கோடி வச்சு எத்தனை இண்டஸ்ட்ரியை வச்சு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? பாசிபிளே கிடையாது. ஆனா சோஷியல் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. எஜுகேஷன் வைஸ் எல்லாருக்குமே ஈக்குவல் ஆக்சஸ் கிடையாது. கடகொட்டு வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களும் இந்த நாட்டினுடைய பிரஜை, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன ரைட் இருக்கோ எனக்கு என்ன ரைட் இருக்கோ அதே ரைட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு இதே ஃபெசிலிட்டி நம்ம கொடுக்கறோமா? கொடுக்கறது இல்லை. அதனால இந்த டார்கெட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலாசபி. இப்போ அமெரிக்காவில் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே ஏஐ பண்ணிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி, கார் எல்லாமே ஆல்மோஸ்ட் 60% ஏஐ தான் பண்றாங்க ரோபோஸை வச்சு.
அப்போ என்ன பண்ணுறதுன்னா, கார் யாருக்காக உற்பத்தி பண்ணுறது? மக்களுக்காக உற்பத்தி பண்ணுறது. அதனால் என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் வந்து அதுக்கு டேக்ஸ் போட்டு எல்லாருக்குமே யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு கொடுக்குறாங்க. இது அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்த போகின்ற ஒரு சிஸ்டம். இது யூனிவர்சல் பேசிக் இன்கம் நம்ம கொடுத்தோம்னா அப்போதான் மக்கள்னால கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முதல்ல எதை பார்க்கணும்னா கன்சம்ஷனை பார்க்கணும். ஒரு சராசரி மனிதனுடைய கன்சம்ஷன் எவ்வளவு லெவல்ல இருக்கு, அந்த கன்சம்ஷனை எந்த அளவுக்கு நம்ம உயர்த்தணும்னு சொல்லி பார்க்கணும். எப்போ அவங்களுக்கு கன்சம்ஷன் ஓரளவுக்கு உயருதோ அப்போதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் சைனாவிலையும் பண்ணாங்க. சைனாவில் இந்த 1980 10 பேர் தான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணாங்க. ஆனால் நிறைய பேர் +2 நிறைய டெக்னீஷியன்காக மாறி அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க 34% செகண்டரி டெர்ஷரி ஸ்டேஜுக்கு போகிறாங்க. இப்போ உலகத்தில் ஏஐல இருக்கிற பெஸ்ட் சயின்டிஸ்ட் 50% சைனாவில் இருக்காங்க. சைனா முதல்ல ஸ்டார்ட் பண்ணது சோஷியல் இன்இக்வாலிட்டிஸையும் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸையும் எடுக்கிறதுக்காக. அதனால இப்போ இந்த இலவசம் ஏதோ ஒன்று யாரோ ஒன்று சொல்றாங்க, அது இலவசம், அது தேவையில்லை. எப்படி தேவையில்லைன்னு சொல்றீங்க? சயின்டிஃபிக்கா ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இல்ல, இலவசங்கள் அப்படிங்கிறது எதற்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வரமுறை இருக்கு. கல்வியை இலவசமா கொடுக்கலாம், மருத்துவத்தை இலவசமா கொடுக்கலாம், தண்ணியை இலவசமா கொடுக்கலாம். இது எல்லாம் தண்ணிக்கெல்லாமே வந்து நீங்க காசு வாங்குறீங்க. எஜுகேஷன்ஸ் வந்து லட்சக்கணக்கில் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குறாங்க, லட்சக்கணக்கில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வாங்குறாங்க. இதெல்லாம் இலவசம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உறுதி பண்ணிட்டா தேவையில்லாத சிக்கல் இருக்காது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதை விட்டுட்டு மிக்சி கொடுக்கறதும், கிரைண்டர் கொடுக்கறதும், டிவி கொடுக்கறதும், அதுக்கு அவங்களுக்கு வேலை கொடுத்தா அவங்க அதை வாங்கிப்பாங்க அப்படிங்கறது வாதமா இருக்கு. அது ஒரு வாதமா இருக்கு. கரெக்ட். இப்போ நம்ம ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஸ்டூடெண்ட் மேலேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுது? ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்குறீங்க, அவர் மேல பணம் செலவழிக்கிறாங்க. ஆமா, யூனிஃபார்ம்ல இருந்து, பேக்ல இருந்து, புக்ஸ்ல இருந்து, உணவுல இருந்து, டீச்சிங், உணவளித்தல் எல்லாமே சேர்த்து 75,000 ரூபாய் செலவு பண்றாங்க ஒரு ஆண்டுக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 36,000 கோடி இருந்து 40,000 கோடி வந்துருச்சு. டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப் டு +2 போட்டீங்கன்னா 75,000 ரூபாய் செலவு பண்றாங்க. இது ஃப்ரீ இல்லையா? 75% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இங்க தான் படிக்கிறாங்க. ஆனால் பிரைவேட் ஸ்கூல்ஸ் எதுக்கு இருக்கு? எங்களுக்கு பப்ளிக் ஸ்கூல்ஸ் வேணாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வேணாம், நாங்கள் ப்ரைவேட்ல பணம் கொடுத்து படிச்சுக்கிறோம் சொல்றவங்களுக்காக தான் பப்ளிக் ஸ்கூல் இருக்கே தவிர, நீங்க பப்ளிக் ஸ்கூல்ல தான் போய் இது பிரைவேட் ஸ்கூல்ல தான் போய் சேரணும்னு கவர்மெண்ட்ல எந்த ரூலும் கிடையாது. டோட்டலாக 25% ஆஃப் தி பீப்புள் தான் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க. அதில் 10% தான் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தெம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தான். இப்படி இருக்கும்போது நீங்கள் முழுமையாக ஃப்ரீயாக கொடுத்தாலும் ஒரு ஸ்பெசிஃபிக் பாப்புலேஷன் எங்களுக்கு இது எல்லாமே வேணாம், எங்களுக்கு ப்ரீமியமாக நான் பணம் கொடுத்து தான் நான் படிப்பேன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக மெடிக்கேர் கொடுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஃப்ரீ மெடிக்கேர் இல்லையா? இப்போ 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பிரைம் மினிஸ்டருடைய இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று இருக்கு, அதெல்லாம் ஹையஸ்டா யூஸ் பண்றது தமிழ்நாடு. ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஃப்ரீ தான், மெடிசன் ஃப்ரீ தான். கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. நீங்க வெளியில இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபீல் கொடுக்குதாங்க. இப்போ இது எல்லாமே ஃப்ரீயா தானே கொடுக்குறோம். நீங்க அது வேணாம்னு சொல்லி தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறீங்க. இங்க நல்லா இருக்குமோ இருக்காதோன்னு தெரியறது இல்லை நமக்கு. அங்கே போனால் நம்மளை சரியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ட்ரீட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் எல்லாருமே ஒரே மாதிரி தான். அதனால் நான் இங்கே போனால் என்னை வந்து மிக மரியாதையாக வந்து வாங்க உட்காருங்க சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு ஆயத்தமாயிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஆனால் இதை எதிர்பார்க்கிறோம், நம்ம அங்கே போக வேணாம், எனக்கு ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் வேணும், என்னுடைய ரூம் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க தான் இப்படி போகிறாங்க. இது ஒரு இதை நம்ம முறியடிக்கிறோம். புரியுது. ஓகே. அடுத்தது வந்து இவங்களை எல்லாருமே ஓரளவுக்கு
ஒன்றாக சேர்த்தோம்னா ம். அப்பதான் நமக்கு வந்து பெட்டரான என்வாயர்மெண்ட் இருக்கும். ஓகே. கண்ணகி நகர்ன்ற ஒரு இடம் இருக்கு ம். மெட்ராஸ் சிட்டி. ஆமா ஆமா. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இந்த கண்ணகி நகர்ல அது வந்து நிறைய ஸ்லம்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ரீலோகேட் பண்ணி ஏஷியாவிலேயே இல்லைன்னா வேர்ல்டுலேயே பிக்கெஸ்ட் ஸ்லம்னு வச்சிருந்தாங்க. அங்க வந்து கிரைம்ஸ் எல்லாமே நடக்கும். இன்னைக்கு கண்ணகி நகர் போனீங்கன்னா இன்னைக்கு நம்பர் ஆஃப் கிராஜுவேட்ஸ் வந்து 4800 பேர் கிராஜுவேஷன் படிக்கிறாங்க. ம். எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது? ஓகே. இங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இப்போ அவர் ரிட்டையர் ஆயிட்டார், அவர் பேர் சொல்றதுல இறையன்பு ஐயா வந்து ஒரு 5 கோடி ரூபாய் கவர்மெண்ட் இது வாங்கி ஒரு அப்துல் கலாம் சென்டர்னு ஒரு சென்டர் வச்சாங்க. அதில் எல்லாமே டீச் பண்ணி ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி. இப்போ இதில் வந்து அவங்க படித்து இப்போ அதில் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் எல்லாருமே மினிமம் +2 படிச்சிடுறாங்க. 50% ஆஃப் த பீப்புள் கிராஜுவேஷன் படிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த டார்கெட்டட் சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் which is நீங்க சொல்ற ஃப்ரீபிக்காக. இந்த டார்கெட்டட் சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றாங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்களுடைய லைஃப் சைக்கிளை பார்க்குறாங்க. எந்த இடத்துல நம்ம இங்கே ஹெல்ப் பண்ணோம்னா எந்த இடத்துல இவங்க போவாங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணி கிரியேட் பண்ணது தான் இந்த ஸ்கீம். ஓகே ஓகே. நீங்க இனிஷியலாக ஸ்கூல் போகிறதுக்கு காலையில் சாப்பாடு இல்லை, சாப்பாடு அது சாப்பிட்ட உடனே மத்தியானம் சாப்பாடு, புக்ஸ் இல்லை, புக்ஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் இல்லை, டிரான்ஸ்போர்ட் இருக்கு, இதை எல்லாமே கொண்டு வந்து கொடுத்து ஓரளவு லைஃப் சைக்கிளில் இதுலேருந்து +2 போகிறான் ஃப்ரீயாக அவனுக்கு கொடுக்கறது, ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் இது 1000 rupees ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது. அது முடித்த உடனே இவங்க வந்து நல்லா கேப்பபிளாக இப்போ வந்து ஆர்டினரி விமனாக இருக்கிறவங்க இப்போ வந்து எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கெல்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லி. இது காரணம் என்ன? இது டார்கெட்டட் சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே ஓகே. which are complementary. இப்போ வந்து நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது, எல்லாருக்குமே 2500 ரூபாய் கொடுக்கலாம், சடனா பணம் இல்லை 1500 ரூபாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நடந்தது ஒரு ஸ்டேட்ல. ஓகே. அது இலவசங்கள். சடனா நான் இன்னைக்கு எங்களுக்கு எலெக்ஷன் இருக்கு, ஒருவருக்கும் 10,000 கொடுக்கலாம், அது இலவசம். இது வந்து இலவசம் கிடையாது, டார்கெட்டட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. இல்ல அதுதான், இது டார்கெட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் புரியுது. பட் டிவி கொடுக்கறது, கிரைண்டர் கொடுக்கறது இதெல்லாமே அவசியமான ஒரு விஷயமா? இது இலவசங்கள் தானே, அப்படி புரிஞ்சுக்க முடியாதா? அதை தானே சொல்றாங்க, சுட்டி காட்டுறாங்க. இது நீங்க சொல்றதுல ஒரு அர்த்தமும் இருக்கு. ஓகே. ஆனா ஒரு கிரைண்டர் இருக்கிறதுனால அந்த ஒரு நம்ம மிடில் கிளாஸ் மூலமா திங்க் பண்ணாம போரஸ்ட் லேடிக்கு அந்த கிரைண்டிங் பண்ணதுனால எவ்வளவு டைம் சேவ் பண்ணலாம்? இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்கறதுனால ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஒரு உமனும் சேவ் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அப்ராக்ஸ் 48% 7.1 கோடி தமிழ் மக்கள், அதில் 3.5 பீப்புளுக்கு 1/2 மணி நேரம் அதிகமாக வேலை செய்யக்கூடிய கேப்பபிலிட்டியை கொண்டு வராங்க. இப்போ 1/2 மணி நேரம் நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா அந்த 1/2 மணி நேரம் எதில் செலவழிப்பாங்க? டிவி இருக்கிறதுனால தான் இன்ஃபர்மேஷனே வருது. இவ்வளோ டிவி இருந்தே இன்ஃபர்மேஷன் போகிறதில்ல. இப்போ சடனாக ஒரு கோவிட் மாதிரி வந்ததுன்னா அது இன்ஃபர்மேஷன் எப்படி போய் சேரும்? ஓகே. இந்த சேர்றதுக்கு டிவி என்ற டூல் இருக்கணும். நீங்கள் டிவி என்றது வந்து ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக நம்ம நினைக்கணும். ஆனால் டிவி என்றது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற கருவியாக அவங்க பார்க்குறாங்க. எல்லாருமே பஞ்சாயத்து போர்டில் போய் அங்கே இருக்கிற டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு வீடு டிவி வரும்போது எனக்கு வேண்டியது பார்த்து எனக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் நான் பண்ணிக்கலாம். அதனால டிவி இந்த பேசிக் அசெட்ஸ், ஒரு வீட்டில் போன உடனே ஒரு டிவி, ஒரு மிக்சி, கிரைண்டர், இது எல்லாம் பேசிக் அசெட்ஸ் இருந்தால்
அவங்களுடைய வாழ்வாதாரம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அமர்த்தை சேன் சொல்லியிருக்காரு. இது அமர்த்தை சேன் சொன்ன ரெஃபரன்ஸு. இந்த பேப்பரும் லிங்க் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இதுவும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இதில் அமர்த்தை சேன், ஹெக்மன் இவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி நீங்க காம்ப்ளிமெண்டாரிட்டி அந்த லைஃப் சைக்கிள்ல நீங்க கொடுத்தீங்கன்னா இது பெட்டரா இருக்கும். சடனா நாளைக்கு எலெக்ஷன் வருது, எல்லாருக்கும் 10,000 கொடுக்குறோம்னா அது ஃப்ரீபி இல்லைங்களா? நீங்க அந்த 10,000க்கு என்ன பண்ண, எங்கேருந்து 10,000 ரூபாய் எதுக்காக கொடுத்தீங்க? எலெக்ஷனுக்கு வருது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்லி 10,000 கொடுக்குறீங்க. இந்த தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஃப்ரீபி கிடையாது. அதுவும் நீங்க இலவசங்களை கொடுத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றது அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி எதை வச்சு சொல்ல முடியும்? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 11.5% இருக்கு, டபுள் டிஜிட் குரோத்தா இருக்கு, அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. உலகத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வேற எங்கும் இல்லாம தமிழ்நாட்டில் தான் இன்வெஸ்ட் பண்றோம்னு வந்துட்டு இருக்காங்க. இப்படி வரும்போது நீங்க அதை சொல்லணுமா, இல்லைன்னா நாங்க மக்களுக்கு இந்த சேவை செய்யறோம்னு சொல்லணுமா? இது எல்லாமே எதுவுமே சொல்லாம வேற என்னத்த பேசணும்? யோசித்து பாருங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்படி இலவசங்கள் கொடுக்கிறது மூலமா மக்களை சோம்பேறி ஆக்குறாங்க. சோம்பேறி ஆக்குறது இல்லை. இந்த LPR லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் தமிழ்நாட்டில் ஹையஸ்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் கம்மியா இருந்தது, சரி எனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகாதே. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 1000 ரூபாயும் வருது, இவங்களுடைய சோஷியல் என்வாயர்மெண்ட்டும் வித்தியாசமாக இருக்கு. இந்த 1000 ரூபாய் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பெண்டிச்சர். இந்தமா 1000 ரூபாய் சொன்னால் அந்த 1000 ரூபாவை இவங்களுக்கே செலவழிச்சுக்கிறது இல்லை. அவங்களுடைய பொண்ணை பார்க்க போகும்போது ஒரு பூ, அவங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே பிஸ்கட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. தேர்ஃபோர் இந்த 1000 rupees அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. என் கால நான் நிக்கலாம். இது நீங்க ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷனல் சப்போர்ட். அது இந்த எமோஷனல் சப்போர்ட்ல நான் யாருமே கையேந்து நிக்க தேவையில்லை. அதே போல ஓல்டேஜ் பீப்புள் 60 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க பாருங்க, அவங்களுக்கு இது இருந்தால்தான் இந்த 1000 ரூபாய் பிளஸ் ரேஷன் இருந்தாலே போறோம். அவங்களுக்கு இப்போ போய் வேலைக்கு போக சொல்ல முடியுமா? முடியாது. எங்க போய் வேலை பண்ணுவாங்க? எங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? யங்ஸ்டர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியே நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. டாக்டர்ஸ் இப்போ ஜொமேட்டோ இது நடத்துறாங்க, அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் டாக்டரை பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதனால என்ன இந்த டார்கெட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ஓவரால் எக்கானமி க்ரோ ஆகும். அதனால நம்ம எந்த அளவுக்கு ஸ்கில் அப்கிரேடேஷன் கான்ஸ்டன்ட்டாக ஸ்கில் அப்கிரேட் பண்ணோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாடு தான் உலகத்திலேயே 4-wheeler ஹப். அது எப்படி வந்தது? 4-wheeler எல்லாத்துலேயும் இருக்கலாமே. நம்ம இந்தியாவுடைய ஜிடிபிலேயே 45% 2-wheeler அண்ட் 4-wheeler மார்க்கெட் தானே. ஆனால் தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர். அசோக் லேலாண்டும் இங்கே தான் இருக்கு, ஹுண்டாயும் இங்கே தான் இருக்கு, எல்லாம் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருள் எல்லாம் இங்கே தான் இருக்கு. இது எப்படி வந்தது? இந்த ஸ்கில் கான்ஸ்டன்ட் ஃபோக்கஸ் ஆன் எஜுகேஷன். இந்த கான்ஸ்டன்ட் ஃபோக்கஸ் ஆன் எஜுகேஷன் எப்படி வருது? எஜுகேஷன் தீனிக்க முடியாது. நீங்க எஜுகேஷன் போறதுக்கு ஒரு நட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல டேலர் என்ற ஒரு நோபல் பிரைஸ் வின்னர் சொல்லியிருக்காரு. யாருமே நீங்க கன்னை வச்சு பண்ண முடியாது. நீங்க ஃப்ரீயா டிரான்ஸ்போர்ட் தரேன், சாப்பாடு தரேன், புக்கு தரேன் அப்படி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நீ போய் கொஞ்சம் படிச்சுட்டு வர வேண்டியது தானப்பா அப்படின்றாங்க. போய் அவன் படிக்கிறான். இதை நட்ஜ் பண்ணுறோம் நம்ம. நட்ஜிங்ன்றது மூமெண்ட். இது இந்த அளவுக்கு இதை எல்லாமே இதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணி உலகமே அப்ரிஷியேட் பண்ணுது. அமர்த்தை சேன் தமிழ்நாடு மாடல் இஸ் த பெஸ்ட் அப்படின்றாரு. ஹெக்மன் he is again a நோபல் பிரைஸ் வின்னர். அவர் என்ன சொல்றாருன்னா 14% உங்களுக்கு பெனிஃபிட் வரும் நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா சொல்றாரு. அவங்க எல்லாரும் நம்ம அப்ரிஷியேஷன் யாருக்கிட்டேருந்து வாங்கணும்னா ரகுராம் ராஜன் சொல்றாரு, அபிஜித் பானர்ஜி சொல்றாரு. அபிஜித் பானர்ஜி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்டோடைய கன்சல்டன்ஸ்டா இருக்கார். உலகத்திலேயே பாவர்ட்டியுடைய ஹெட்
எஸ்தர் டஃப்லோ, அபிஜித் பானர்ஜி. ஓகே. அப்படி இருக்கும்போது நம்ம இவங்க கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணுமா, இல்லைன்னா நம்ம நீங்க சொன்ன சில பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கணுமா? புரியுது. இல்லை, இது எல்லாமே ஓகே தான் சார். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வீட்லேயும் டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பைக்காவது இருக்கணும், பைக் கம்பல்சரியாக இருக்கணும், முடிஞ்சால் கார் கூட இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம உறுதி பண்ணுவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. இது எல்லாமே அப்போ தமிழ்நாட்டில் இன்னும் வாடகை வீட்டில் இருக்காதவங்க இருக்காங்களா? எல்லாத்துக்குமே நம்ம சொந்த வீடு அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும் அப்படின்றாங்க. இது எப்படி பாசிபிள்? இது ஒரு நல்ல கனவு. ஆனால் அது கவர்மெண்ட் மட்டுமே பண்ண முடியாது. ஓகே. இது மக்களை எம்பவர் பண்ணுறதுக்கு பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி டார்கெட்டட் ஸ்கீம்ஸை கொண்டு வந்து, நான் சொன்னேன் இல்லையா, இந்த கடைக்கொட்டி இருக்கிற 70,000 வருஷத்துக்கு பெர் கேபிட்டா இன்கம் இருக்கிறவங்க அவங்க வரதுக்கு ஜஸ்ட் 30 வருஷம் ஆகும். இதே உத்தரப்பிரதேசில் 135 வருஷம் ஆகும் இந்த லோயஸ்ட்ல இருந்து அங்கே போகிறதுக்கு. அவன் வாழ்க்கையிலே வர முடியாது. இந்த மாதிரி வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாருக்கும் ஒரு கார் வரணும், அது நல்லா லைக் நாங்க ஆட்சிக்கு வரோம் அப்படின்னா நாங்க அதை என்ஷூர் பண்ணுவோம் அப்படின்னு. அதுதான் கேக்குறேன். லைக் அப்ப அது இலவசமா கொடுப்பேன்னு சொல்ல வராரா? அப்ப அது ஒரு கைண்ட் ஆஃப் இலவசம்னா அதற்கு எவ்வளவு செலவாகும்? இதெல்லாம் பாசிபிளா? இதெல்லாமே இருக்குல்ல சார்? இல்ல, இது எக்கனாமிக்ஸ்ல அதுக்கு வழி இல்லை. ஓகே. படங்களில் வழி அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வீடெல்லாம். இப்ப வீடற்றவர்களுக்கு வீடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, குடிசையில இருக்கவங்களுக்கு வீடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பாசிபிள் ஆகும்போது இது பாசிபிள் கிடையாதா? அது லோயஸ்ட்ல இருந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போறோம். ஓகே. இப்போ எல்லாருமே ஒரு வீடு, ஒரு மோட்டார் சைக்கிள், இல்லைன்னா காரு, இது நீங்க பண்ணணும்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க கிரெடிட் வாங்குறோம் இல்லையா, இந்த கிரெடிட் வாங்குறோம் இல்லையா, இந்த டெபிசிட் ஃபைனான்சிங் பண்றோம் இல்லையா, அந்த டெபிசிட் ஃபைனான்சிங் 160% பண்ணணும். ஓகே. தட் இஸ் ஹியூஜ் நம்பர்ல சார். ஜிடிபியை விட 160% நம்ம வாங்கணும்னா அது சாத்தியம் பண்ணலாம். பட் யாரு கொடுப்பாங்கன்றது தான் தெரியல. ஓகே. விஜய் ஒருவேளை ஏதாவது அவர் ஏதாவது பிளான் வச்சிருக்கலாம். அது நான் கால்குலேட் பண்ற வரைக்கும் அந்த நிலைமை வர்றதுக்கு வருஷா வருஷமும் 5 வருஷத்துல வருஷா வருஷமும் இப்போ 28.5%, வருஷா வருஷமும் 170% நம்ம ஜிடிபியை விட அதிகமா நம்ம வாங்கணும்னா நம்ம அதை பண்ணலாம். அந்த மாதிரி எந்த கண்ட்ரிலுமே பண்ணது கிடையாது. உலகத்துல எந்த கண்ட்ரிலுமே பண்ணது கிடையாது. உலகத்துல எங்குமே பண்ணல. இது அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட அவங்க வேற விதமான growth மாடல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வேற யாராவது ஒரு நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் உடைய தொடர்பு ஏதாவது இருந்திருந்தால், அவர் அதை பற்றி புஷி ஆனந்த் அந்த மாதிரி இருந்தால் அவருடைய தொடர்பு வச்சுக்கிட்டு அவர் பண்றதுக்கு வாய்ப்புகள். ஓகே. பட் ஆனால் சம்ஹவ் இங்கே ஃப்ரீபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்துக்கிட்டே வர சிலர் இருக்காங்கல்ல சார். வெறும் எம்ப்ளாய்மெண்ட் அலோன் கேன் என்ஷூர் அ பர்சன் லைஃப் அப்படிங்கிறது சாத்தியம் தானா? வேலை வாய்ப்பை மட்டும் உருவாக்கி கொடுத்துட்டா அவங்களுடைய வாழ்க்கையை அது தீர்மானிச்சிடுமா? அப்படி உயர்ந்துடலாம். அது ஒரு பாத்து தான். ஓகே. எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால்தான் நம்ம இப்போ இருக்கிற எக்கனாமிக் சிச்சுவேஷன்ல நம்மளால வாழ முடியும். அது மேண்டேட்டரி எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது. பட் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீபீஸ் இல்லாம ஃப்ரீபீஸ் இல்லாம அதை எப்படி வாங்குறது? அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வாங்குறதுக்கு நீங்க படிக்கணும். நீங்க படிக்கணும்னா உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கிடையாது. அதனால பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதனால என்ன ஆகுது, 8 வயசு 10 வயசு ஆன உடனே அவனையும் வேலைக்கு, நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா வீட்டில் பையன் இருக்கான் 10 வயசு, வேலைக்கு அனுப்பலான்னு இருக்கும். இங்க கூட இருந்தது, தமிழ்நாட்டிலும் இருந்தது சைல்ட் லேபர். நிறைய இடத்துல சைல்ட் லேபர் இருந்தது. இப்போ அந்த சைல்ட் லேபர் ஓரளவுக்கு 90% இதை டோட்டலாக நிறுத்திட்டோம் தமிழ்நாட்டில். பட் அங்கே 90% இன்னும் இருக்கு. ஏன்னா பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போயிட்டு வயலில் வேலை செஞ்சு 200 ரூபாவோ, இவனுக்கு 150, அவங்களுக்கு 200னா இவங்களுக்கு 150. நமக்கு அதனால தான் ஃபேமிலி ரொம்ப பெருசாக இருக்கும்.
இப்போ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் நீங்கள் உத்தரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு இது வரல சென்சஸ் 2.1. நம்ம தமிழ்நாட்டில் ஃபெர்டிலிட்டி ரேட் 1.4. கரெக்டாக இருக்குது. நம்பர் ஆஃப் பீப்புள் டையிங் அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் கிவிங் பர்த் கரெக்டாக இருக்குது. இதை விட கம்மியாக போயிடுச்சுன்னா ஜப்பான் மாதிரி, ஜப்பானில் என்ன ஆச்சுன்னா 10 லட்சம் பேர் குறைஞ்சிட்டாங்க போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம். பாப்புலேஷன் குறையுது, நமக்கு வந்து பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆகுது. அதனால வந்து இந்த ஸ்டெபிலிட்டியே வச்சுக்கிட்டு ஓவரால் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம பெட்டரா வரலாம். ஆனால் விஜய் பண்ற கனவு நல்லதாக தான். ஆல் தி பெஸ்ட் டு ஹிம். ஓகே, அது பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அவருக்கு விட்டுடலாம். அவர் வந்து அவருக்கு தான் விட்டுடணும். அவர் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? சொல்றது ஈஸி, ஆனா அது செய்யறது வந்து மிக கடினமானது. அது ஓரளவுக்கு திராவிடியன் மாடல்ல பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நிறைய விஷயங்களை தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். வணக்கங்க.